இன்ஸ்டாகிராம பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொர்பன் எப்படி வேணா சொல்லலாம். பர்பன் அப்படின்ற ஆப்ப பத்தி நீங்க வந்து முழுசா தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்டாகிராமுக்கு முன்னோடி முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது வந்து அதுதான். கெவின் சிஸ்ட்ராம் அப்படின்ற ஒரு இன்ஜினியர், ஸ்டான்ஃபோர்ட் இன்ஜினியர் தான் அவரும். அவர் வந்து 2009ல என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஆப் ஒண்ணு கண்டுபிடிப்போம். ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஒண்ணு உருவாக்குவோம் நாம. அதன் மூலமா வந்து சமூகத்தையே மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா, அன்பார்ச்சுனேட்லி ஒண்ணுமே மாறல. அது வந்து அன்னைக்கு ரொம்ப போரிங்கான ஒரு ஆப்பா இருந்திருக்கு. இது இந்த பர்பன் அப்படின்ற ஆப். அதுல வந்து நீங்க எங்கேயாவது போனீங்க அப்படின்னா செக் இன் போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு பாரிஸுக்கு போறேன் நானு. நான் ஏதோ துணி கிணி வாங்க போறேன். டி நகர் போறேன் அப்படின்னா, அதுல நீங்க வந்து போட்டு விட்டுக்கலாம். சின்ன சின்ன ஸ்டோரீஸ் மாரி, ஸ்டேட்டஸ் மாரி, டெக்ஸ்ட் ஃபார்ம்ல போடுறது இப்படிலாம் இருந்திருக்கு. ஃபோட்டோவும் போடணும்னா போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கு. அவங்க ஊர்க்காரங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுல நான் எங்க போறேன்றத போட்டு நான் என்ன பண்ண போறேன், நான் பேசாம ஃபோட்டோ மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது ரொம்ப சின்ன ஃபீச்சர் தான். அத மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கெவின் பார்த்து பார்த்து, "என்னடா இது வியாபாரமே ஆக மாட்டேங்குது ஒண்ணும். இந்த சீ இதெல்லாம் வியாபாரமே ஆவாது" அப்படின்னுவார்ல. சரி நம்ம யார் கூடயா போய் நல்லபடியா கொலாபரேட் பண்ணுவோம். கொலாபரேட் பண்ணி, அது மூலமா வந்து இந்த சிச்சுவேஷன மாத்துவோம் அப்படின்னு வந்து அவரு முடிவு பண்ணியிருக்கிறாரு. இல்லன்னா இந்த ஆப் வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. எம்10 மகன்ல அந்த தாத்தா படுத்திருப்பாரு தெரியுமா? அந்த மாரி நிலைமையில இருந்திருக்கு அது. அத வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படி சிச்சுவேஷன்ல ஒரு கொலாபரேட்டிவ் முயற்சி எடுக்கலாமே அப்படின்னு கெவின் வந்து நெனச்சிருக்கிறாரு.